ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்ல நம்ம பார்க்க போறது பாசி பருப்பு பாயாசம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெரிய பாத்திரத்துல வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை இப்ப நம்ம ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஆறுன அப்புறமா. இப்ப வெல்லத்தை கொதிக்க வைக்கணும். கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். இது கரைஞ்சிரும். கரைஞ்சார ஒரு பவுல்ல நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கலாம். நாங்க ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். ஒரு தவா எடுத்துக்கிட்டு தவால எண்ணெயோ இல்லை தண்ணியோ எதுவுமே ஊற்ற வேண்டாம். டைரக்டா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி இந்த பாசி பருப்பை மட்டும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு இதை வாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் ஆறுன அப்புறமா. இதை குக்கர்ல வச்சு இல்லை அப்படின்னா நீங்க கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு இது நல்லா மசீர மாதிரி வரணும் இந்த பருப்பு. அதை நாங்கள் குக்கரில் வைக்க போகிறோம். குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட போகிறோம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் தேங்காய் பால், எங்களுக்கு 1/2 கிளாஸ் தேங்காய் பால் வந்திருக்கு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தவா வச்சுட்டு தவா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. அது ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தேங்காய் பத்தையை எடுத்து வச்சுப்போம். அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வரும். ஸோ அதை நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ண அப்புறமா கொஞ்சமா பாதாம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி விடுங்க. முந்திரி நெக்ஸ்ட் முந்திரியை நீங்க போட்டுட்டு அதையும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா திராட்சை அதுவும் ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ண அப்புறம் வேற ஒரு பவுல்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வெல்லம் ஹீட் பண்ணி வச்சிடலாம். அதை நம்ம ஆற வச்சாச்சு. அதை ஃபில்டர் பண்ணணும். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. ஏன்னா ஒருவேளை டஸ்ட் இருக்கலாம், அதனால நம்ம ஃபில்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு ஹீட் பண்ணிட்டு நம்மளோட பாசிப்பருப்பு ரெடியாக இருக்கும். அதை இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அப்புறமா இடிச்சு வச்ச ஏலக்காவை இதில் ஆட் பண்ணுங்க. அது ஃப்ளேவருக்காக தான். ஃபைனலாக நம்ம ஒரு பவுலில் கீ, முந்திரி, திராட்சை, தேங்காய், பாதாம் எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். அதை இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஹீட் ஆகிடுங்க. ஹீட் ஆன அப்புறமா ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இது ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம் அப்படின்ட்டு. இதை நீங்கள் ஹீட் பண்ணி முடிச்சு எடுத்து வச்சப்புறமா இந்த தேங்காய் பாலை மேலே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.